அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கொத்து. இதை வந்து டிஃபன், இட்லி, தோசைக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இது கூட நம்ம சேர்க்க போகிறது முருங்கைக்காய். முருங்கைக்காயில் நடுவில் இருக்கிற சதை பகுதியை மட்டும் சேர்க்க போகிறோம். இது கூட பெரிய வெங்காயம் 1, 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 4 தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். வெட்டி வச்சாச்சு. சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை வதங்கட்டும். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி, முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், முருங்கைக்காயை இப்படி கரண்டி வச்சு இப்படி எடுக்கும்போது சதைப்பகுதி தனியாக வந்துடும். இப்படி முருங்கைக்காயை சீவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா நல்லா கரைஞ்சி கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவு மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போது வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிற தண்ணியை கொஞ்சம் இழுத்துருவோம். தண்ணியை கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம மத்தால நல்லா கடைஞ்சிக்குவோம். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போது இந்த நம்ம எடுத்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கா. நல்லெண்ணெய் சேர்த்து பறிக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கூட முருங்கைக்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஓகே, ரெடி.